ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி ஸ்டஃப்டு டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டஃப்டு டேட்ஸ் ரெசிபியை வந்து டேட் ஸ்னிக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து மோஸ்ட்லி வந்து ரம்ஜானுக்கு வந்து டெசர்ட் ரெசிபியாக நிறைய வீட்டில் செய்வாங்க. அது எப்படி வீட்டிலேயே சிம்பிளாக செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து நார்மல் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் வந்து இதை வந்து நம்ம உள்ளுக்கு சாக்லேட் கூட வச்சு தான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வந்து எந்த டைப் ஆஃப் டேட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எல்லாத்துலேயுமே சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் அந்த கேப்பில் வந்து பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் பீனட் பட்டர் வந்து உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்லாம் வந்து பீனட் பட்டரால் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த கேப்லேயே கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை வந்து உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லை பச்சையாகவும் ஆட் பண்ணலாம், எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரோஸ்டட் பீனட்ஸ் வந்து அதில் உள்ளுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை வந்து உள்ளுக்கு இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வெளியில் வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேட்ஸும் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா டேட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதே மாதிரியே. இப்போ வந்து அதுக்கு மேலேயே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கு மெல்டட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த சாக்லேட்னாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதுல வந்து டேட்ஸை வந்து குத்திட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துருங்க. எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்க டூத் பிக் யூஸ் பண்ணலைன்னா ஏதாவது ஒரு ஸ்பூன்ல கூட வச்சுட்டு நல்லா டிப் பண்ணிட்டு அதுக்கு மேலே எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா டேட்ஸையுமே வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ டிப் பண்ண டேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பட்டர் ஷீட் மேலே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்படி வந்து உங்ககிட்ட பட்டர் பேப்பர் பட்டர் ஷீட் எதுவுமே இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட வச்சு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு டூத் பிக்கில் வந்து எடுக்க செட் ஆகலைன்னா ஸ்பூன் 2 வச்சுக்கோங்க. 2 ஸ்பூனை வச்சு மாற்றி மாற்றி வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து பட்டர் ஷீட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து டெக்கரேஷனுக்கு நீங்கள் என்ன நட்ஸ்னாலும் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து வேர்க்கடலையே வந்து பொடிசாக கட் பண்ணி அது மேலே தூவி விட்டுக்கிறேன். இது மேலே வந்து நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயும் கூட ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது உள்ளுக்கையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம், வெளியிலையும் வந்து நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னு ரெடி பண்ணாலுமே இது சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே வந்து தூவி விட்டுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து செட் ஆகிடும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணதை காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்கு வந்து அந்த பீனட் பட்டர் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ரம்ஜான் ஸ்பெஷல் டேட் ஸ்னிக்கர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.